வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 59ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 41ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.61ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரொம்ப மைனர் சேஞ்சு தான். அதாவது 0.5 ரேஞ்சுக்கு தான் இவங்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 5 டைம்ஸ், அதாவது 5 டைம்ஸ் கிட்டக்க 5 டைம்ஸ் 3 டைம்ஸ் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனுவலைஸ்டாக வரும்போது 0.5 தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 82% குறைய வாய்ப்பு இருக்குங்கிறத இவங்க இதுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர்காஸ்டர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம்னாக்க இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு லைனப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ இவன் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கிறதையும் நம்ம கவனத்தில் பார்த்துக்குவோம். இவங்க ரோடு இன்ஜினியரிங், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதுதான் இவங்களுடைய மெயின் ப்ராஜெக்டாகவே இருக்குது. அதனால நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நிறைய விஷயங்களில் அந்த பட்ஜெட் அலாட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு 2 குவார்ட்டர் சும்மா இருக்கும். இன்னொன்று மழை சீசன். இவங்க எடுத்திருக்கக்கூடிய ஏரியாவில் மழை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே பிளாக்ல பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்காது. பில்ஸ் ரெனியூவல்ஸுக்கு இதுக்கு ரிட்டன்ஷன் கிடச்சிருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் போட்டிருந்தா கூட அது நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸும் அப்டேட் ஆகலை. சரி பார்ப்போம் நமக்கு அடுத்தடுத்த குவார்ட்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த பட்ஜெட்டில் திருப்பி நியூ ஹைவேஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு கொஞ்சம் கூடவே இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். பட்ஜெட்டில் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ங்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் இவங்களுடைய Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 60 கோடி கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.1 குறைஞ்சு 0.2ன்னு இருக்கு. ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிது. 4 குவார்ட்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10.7லேருந்து 10.9 அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுல 14 குவார்ட்டருடைய ரிசல்ட் இருக்கும். 14 குவார்ட்டருடைய ரிசல்ட்ல போன டிசம்பர் மாதம் 2024 10ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ். ஸோ இப்போ அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த குவார்ட்டருக்கு இந்த 10 எக்ஸிட் ஆகும்போது இதே ஃப்ராக்ஷனில் தான் இவங்களுடைய பிஹேவியராக இருக்குன்னா இது கீழே கொஞ்சம் நிறையவே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இப்போவே கவனத்தில் எடுத்துக்கிறோம். எப்படி ரியாலிட்டியில் என்ன வருதுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 1.20% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.84 குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.24 குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 23.10, ஃபேர் பிரைஸ் 75, கரண்ட் பிரைஸ் 41, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.56ன்னு வருது.
ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போறதுனால அன்சர்டனிட்டீஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து என்னதான் வந்து இது அஃபோர்டபிலிட்டியா இருந்தாலும், இவங்களுடைய பிசினஸ் சர்டனிட்டிக்கு டர்ன் ஆகும்போது தான் நமக்கு வந்து அ அ குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 10.9, அது ஆவரேஜ் பண்ணும்போது 2.73. ஃபேர் ப்ரை இது நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 10. ஸோ 10 காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் இது வந்து எஸ்டிமேஷன் கூட இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு காமன் சென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, போன டிசம்பர் மாதம் 10ன்னு ஒன்று எடுத்திருக்கிறான், பாக்கி எல்லா டைமும் ஃப்ராக்ஷனில் தான் எடுத்திருக்கிறான். நம்ம 19 குவார்ட்டருக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த டபுள் டிஜிட்டில் எடுத்தது இந்த ஒரு குவார்ட்டரில் அந்த டிசம்பர் 2024 மாத்திரம் தான். ஸோ இப்போ இதுவும் வந்து நமக்கு வந்து இந்த 0.4, 0.3 அப்படிங்கிற அந்த ஆவரேஜுக்குள்ளேயே வருதுன்னு வச்சுக்கோமே. இந்த 10 ரீப்ளேஸ் பண்ணுவோம், 0.4 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி வந்துச்சுனாக்க 0.33ன்னு வருது. 0.33 அப்படிங்கும்போது இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரேடர்ஸ் வந்து எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த மாதிரி இல்லாமல் ஃப்ராக்ஷன்லேயே வந்துச்சுன்னா நார்மலைஸ் ஆகும். அப்போ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். அப்போ அந்த டயத்தில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் ஆகும்போது நம்ம வாட்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது தான் சரியா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இது ஒன்று. ரெண்டாவது, பட்ஜெட்ல வந்து இவங்களுக்கு ரோடு அந்த அதுக்கு உண்டான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப்போவும் இவங்களுக்கு நமக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதையும் நம்ம வாட்ச் பண்ணணுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்னால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணுறோம். நம்ம இங்கே சார்ட்ல எடுத்துருக்கிறது S2லேருந்து பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக ஏன் பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம், அதான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தில் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போதைக்கு நமக்கு எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம மார்க் பண்ணுறதுக்காக தான் அதை எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ S2ங்கிறது 14 to 16, S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 24 to 28, S1 39லேருந்து 44, பிபியோட பாட்டம் 59லேருந்து 66, பிபி 84லேருந்து 94. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல, மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி கரெக்ஷன் எடுத்திருக்கிறான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவையும் கீழே இன்னும் உடைக்கல, அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக அந்த 10 எக்ஸிட் ஆனதுக்கு பிறகு இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ராக்ஷனில் வருதா இல்லை இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இது வந்து ஒரு டைரக்ஷன் செட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்புறம் பட்ஜெட்டில் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வருது, ரோடு இன்ஃப்ராக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் கவரேஜ் ஏரியாவை பேஸ் பண்ணியும் இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த இடம் வரைக்கும் இது கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுத்தால் கூட மிட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது 24 to 28 கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.